வச்சு மிரட்டிட்டாங்க. நோ சத்தியமா படம் மஜானா. இதோட 3வது வெட்டி வரணும். நான் பிளாஸ்டாக இருக்கும் உள்ளே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே மஜாவாக இருக்கும். நீங்கள் உட்காந்து நேரு வேணாம், அந்நேருலாம் நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் வேணால் பாருங்க, மஜாவாக இருக்கும். நான் 3வது வாட்டி வரேன் இந்த படத்துக்கே. பயங்கரம் நடிப்பு நாயன்னு தெரியாதா? நடிப்பு நாயின்னாலே அவ்வளோதான். பிளாஸ்ட் தரமான கம்பேக், வாய்ப்பே இல்லை. நீ ஓவரே இல்லைண்ணா. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஃபேமிலியோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக சாமி தான். கமர்ஷியல் படம் தளபதி அது வந்து எடுக்கலை, அந்த அளவுக்கு எத்தனை வந்துட்டாங்க. சரியான கம்பேக் சூர்யாவுக்கு. மஜானா பார்க்கலாம், ஜாலியாக இருக்குது அவ்வளோதான். பெரிய கண்டென்ட்லாம் இல்லை, ஜாலியாக இருக்குது அவ்வளோதான். மஜா படம் செம்மையா வேற மாதிரி சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. சூர்யாவோட லுக்கு ஸ்மார்ட்டு செம்மையாக இருந்தார், வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வந்து பாருங்க. படம் நல்லா இருந்தது. கருப்பு சாமி ஊரில் பார்த்த மாதிரி, ஒரு திருவிழா பார்த்த மாதிரி இருந்தது. ஜம்முன்னு இருந்தது. சாமி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. படத்தில் இருந்து என்ன தப்பு பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். செம்ம ப்ரோ. எப்படி இருந்ததா? எங்களுக்கு இன்னும் கூஸ் பம்ப்ஸ்லயே இருக்கோம் நாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எங்கேயுமே லாக் ஆகல. சூர்யா ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியும் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் எந்த படத்துலயும் பார்க்காத ஒரு கேரக்டரா இந்த படத்துல பார்க்கலாம். அது ஒரு மாதிரி ஃபயரா இருக்கு அவரோட கேரக்டரும். லைக் சாங்ஸ்லாம் வரும்போது எல்லாரும் ஏஞ்சி நின்று ஆடிட்டு இருந்தோம். வேற லெவல்ல ஒரு வைபா இருந்துச்சு. செம்ம வைபா இருந்துச்சு. அந்த சூர்யா அந்த லாஸ்ட்ல கருப்பு சாமி மாதிரி வருவாங்க, அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு. அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் ஏதோ ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யா மாதிரி ஒரு டாப் ஹீரோக்கும் எப்படி வந்து சிங்க் ஆகும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவுக்கும் அப்படியே ஈக்குவலாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரிலாம் வந்து பக்காவாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரி லேக் ஆகிற மாதிரிலாம் இருக்கும்ல, இல்லவே இல்லை. ஸ்டோரியில இருந்து, சாங்ஸ்ல இருந்து, காமெடி டைமிங்ல இருந்து எல்லாமே செம்ம. அப்படியே எடிட்டர் சூர்யாவோட கம்பேக் மூவியா இது பயங்கரமா இருக்கும். எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க இதான் வேற லெவல் கம்பேக் மூவி. எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ஃபயர் தான். ஃபுல் தேட்டர்லேயும் வந்து ஃபயர் விடலாம். எல்லாருமே அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ப்ரோ. அங்கே லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து, குட்டீஸ்லேருந்து, யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடி செம்ம வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டு இல்லை, வைப் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்ல. பிஜிஎம்மே வந்து அப்படி இருக்கு. லைக் சீட்டு கீழெல்லாம் வந்து ஃபயர் ஆகுது எங்களுக்கு. ஆமா, ஆக்சுவலி அப்படிதான். எங்களுக்குலாம் அதான் சொல்றேன், நாங்க ஃபுல் படத்துல கத்திக்கிட்டே இருந்தோம். நிறைய மாஸ் சீன் வச்சு மிரட்டிட்டாங்க. படம் பயங்கரம். இட்ஸ் சாய் அபிங்கர் ஃபிலிம். படத்தில் விஷுவல்ஸ், பாட்டு, என்ட்ரி, சூர்யா எல்லாருமே மாஸ். எஸ்பெஷலி பிஜிஎம் அதுக்கேற்ற ஹைப்பு எங்கள் தலைவர் சூர்யா கொடுத்துருக்காரு. மஜா. ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ஆர்ஜேபி. அவர்கிட்டருந்து இப்படி ஒரு ரோலை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன சொல்ல வராங்கன்னா, நீ கரெக்டாக இரு, உன்னை சுற்றி எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். படமே அவர் தாங்க. இட்ஸ் சாய் அபிங்கர் ஃபிலிம் என்ன கேட்டால், அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. கமர்ஷியலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரியே வார்த்தையை காப்பாற்றிட்டார். சூர்யா தான் ப்ரோ ஹைலைட்டு. சூர்யா, சாய் தான் மெயின். ஓகே ப்ரோ, எங்கேஜிங்காக இருக்குது ப்ரோ. நம்ம ஒரு 2018 மெர்சல் அந்த மாதிரி கமர்ஷியலாக பார்த்துருப்போம்ல, மெர்சல் அளவுக்கு இல்லைனா கமர்ஷியலாக சூப்பராக பண்ணிட்டாங்க. நிறையா இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது. கான்செப்ட் நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. என்ன கொஞ்சம் கத்துறாங்க, அவ்வளோதான். பாட்டு வேறு வருது, நல்லா இருந்துச்சு. த்ரிஷா தான் ப்ரோ அங்கே ஹைலைட்டு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூர்யா சூப்பராக நடித்தார். ஆனஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. சூப்பராக நடிப்பாங்க. இல்லை, நல்லா போகிறதே தெரியல, நல்லா சூப்பராக போயிருக்கு. சவுண்ட்லாம் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே பாலாஜியும் ஆர்கே பாலாஜியும் இவரும் சூர்யாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்ல படம், நல்ல ஸ்டோரி. பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல கோட்டு நல்லபடியாக முடிவு எடுத்தது நல்லா இருக்கும்னு சொல்லி சூப்பராக இருக்குது. எனக்கு சூர்யா கேரக்டர் நல்லா பிடிச்சிருக்கு. ஆமாம், அது நல்லா தான் இருக்குது. அதுதான் நம்மளோட இது. அதுவும் நல்ல இது. ஆர்கே பாலாஜி சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ படம். படத்தில் வந்து சூர்யாவோட இது ரோலு எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அந்த கேமியோலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் ஆர்ஜே பாலாஜி. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். ஆமாம் ப்ரோ, நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாமே
அதான் எல்லாமே வந்து கரெக்டாக சிங்காக இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. படம் லேகே இல்லை ப்ரோ, எங்கேயுமே ஒரு செகண்ட் கூட லேக் இல்லை ப்ரோ. படம் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக போயிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலில் பண்ணியிருந்தார் அவர் ப்ரோ. கண்டிப்பாக எல்லாரும் வந்தோம், எல்லாரும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ, எல்லாரும் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா. கருப்பு தானா, கருப்பு சாமி தானா. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவை பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாமே நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கேன். போரில் அடிக்கல. தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் சாமி வந்து தண்டிப்பார். அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங், சூர்யா ஃபேன் இவர். செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கூஸ்பம்ஸாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்ததுண்ணா. சூப்பராக இருக்கு. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு.